பழைய காலகட்டத்தில் ஜக்கீர் ஹுசைன் அந்த மாதிரிலாம் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு வித் டெஃபினெட்லி அவங்களுக்கு வந்து தே ஹேவ் ஒரு என்ன சொல்ற ஒரு பெஞ்ச் மார்க். தேர் ஆல் சச் குட் ஸ்டேட்ஸ்மென் அண்ட் இது. பட் இந்த டன்கர்க்லாம் இஃப் இஸ் அ ஸ்டேட்ஸ்மென்ட்னா வந்து யூ சி த வே எப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாரு அன்னைக்கு வந்து ஜெயா பச்சன் வந்து ஃபர்ஸ்ட் அந்த அம்மா ஒரு சினிமா கதைன்னு சொல்லி இழிச்சாரு. அதுக்கப்புறம் ஜெயா பச்சனோட மோதிக்கிட்டாரு. நீங்க இதே பாத்தீங்கன்னா ஈவன் மோடியுமே 2-3 வைஸ் பிரசிடென்ட்ஸோட மோதி இருக்காரு. மோடி எப்படின்னா தன்னோட வழிக்கு வராட்டி உடனே வந்துட்டு இஸ் அ வெரி என்ன சொல்றது பழி வாங்கும் ஒரு ஜென்மம். அப்ப வந்து அவருக்கு அதை ஒரு ஆளை பிடிக்காட்டி உடனே அந்த ஆளை கழிச்சு அப்படிதான் நேற்று ஏதோ இந்த லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ்ல ஏதோ பிரச்சனைகள் பிஜேபிக்கும் இந்த தன்கருக்கும் இந்த மோடிக்கும் இவங்களுக்கெல்லாம் ஏதோ நடந்துட்டு இருக்குது. அதோட இதுதான் இன்னைக்கு வந்து அந்த ஆள் சடனா ரிசைன் பண்ணிட்டார். அப்படி உடம்பு சரியில்லைன்னா அன்னைக்கு காலையில வந்து அவர் ஒரு பார்லிமெண்ட் ராஜ்யசபா ஏதோ ஒரு கமிட்டி மீட்டிங் நடத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் அதுக்கு நட்டா வராம போயிருக்காரு. ஒரு ரூமர் வந்து ராஜ்நாத் சிங் வைஸ் பிரசிடென்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, ஒரு ரூமர் வந்து நட்டாவை பண்ணணும்னு சொல்லிட்டு வேரியஸ் ரூமர்ஸ். இதுல எது உண்மை இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டரும் அமித்ஷாவுமே செப்டம்பர்ல நீடிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சைட் பிஜேபி. இப்ப எனக்கும் ஆர்எஸ்எஸ்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, இல்லாம ஒண்ணும் கிடையாது. ஒரு கோஷ்டி என்ன சொல்லுது, இல்ல இவங்க 2 பேரு பிரைம் மினிஸ்டர் கிடையாது, ஹோம் மினிஸ்டர் கிடையாது, ஒரு கோஷ்டி. ஆனா அமித்ஷாக்கு வேண்டியவங்க எல்லாம் சொல்றாங்க, இல்ல அமித்ஷா தான் பிரைம் மினிஸ்டர் ஆவார், மற்ற யாருதான் பிரைம் மினிஸ்டர் தான், அவர் எல்லாத்தையும் சாவடிச்சிருவாருன்னு சொல்றாங்க. ஓகே, அவரை மீறி அண்ணா வந்து அவங்கள சாப்பிடுவாங்க ஓப்பனா தைரியமா பேசுறாங்க. அது ஒரு பக்கம். ஒரு பக்கம் எல்லாரும் என்ன சொல்றாங்க, இல்ல இந்த முட்டா ஒரு சில பைத்தியக்காரங்க நிர்மலா சீதாராமன் பிரைம் மினிஸ்டர். நிர்மலா சீதாராமன் முதலே பொருளாதாரத்தால நாடே நிர்மூலம் ஆயிடுச்சு.